ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இது மாதிரி கண்ணாடி பவுல் வச்சு அதில் 50 கிராம் பட்டர் அண்ட் ஒரு 6-7 பீஸ் நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நல்லா இது மாதிரி மெல்ட் ஆகணுன்னே நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஏன் இதை ஃபஸ்ட்டே பண்ணுறோன்னா இதை ஆறணும் சாக்லேட் சிரப்பை. இப்போ ஒரு பவுலில் 1 கப் நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமையில் இது மாதிரி நல்லா சலித்து எடுத்துக்கணும், அப்போ தான் ஸ்மூத்தாக வரும். இப்போது இதில் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா சலித்து எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை கலந்து விட்டோன்னே நம்ம சுகர் சிரப் ஆறிடுச்சு. இப்போ இதில் அந்த கப்பில் 1 கப் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போது இதில் 2 முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இது நல்லா பீட் பண்ணணும். முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை பீட் பண்ணோன்னே இதில் இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த கோதுமை மாவை நல்லா இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக நல்ல பேட்டர் இது மாதிரி வர மாதிரி நல்லா கிளறிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை இது மாதிரி பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்திங்கன்னா இது மாதிரி நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போது ஒரு கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு பட்டர் அப்ளை பண்ணி வச்சு இது மாதிரி அந்த பேட்டர் நம்ம போட்டு செட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இதில் இன்றைக்கி வால்நட் அப்புறம் பாதாம் இந்த 2 நட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ மேலே சாக்கோ சிப்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போது அவன் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். இப்போது இது 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஹெல்தியான ஒயிட் சுகர்லாம் சேர்க்காத கோதுமை மாவில் பண்ண ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி நம்ம பீஸ் மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இது நல்ல குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போது இது மாதிரி குழந்தைங்களுக்கு மேலே நம்ம சாக்லேட் சிரப் கூட ஊற்றி சர்வ் பண்ணலாம். சூடாக நல்லாயிருக்கும்.